காட்டுப்படுத்தான் மனைய வல்லக்குறந்து வளநாடா வல்லவனார் வெள்ளை குரல்பாவிரி இது குரல் வெண்பா. அந்த காலத்தில் இல்லத்தரசிகள் நெல்லை உரலிட்டு குத்தும் போது பாடு நிமித்தி வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகள் கண்டிருக்குமா. அப்பேற்பட்ட வளமையான வளமற்ற பாய்ந்த நம்ம நாடு நம் நாடு புள்ளி நுனிந்து திணை அரிசியோட சிறிதாக உள்ள பணிந்து பெரிய பணமரத்தின் அளவான நிகரை காட்டுவது போல் திருவள்ளுவரால் போடப்பட்ட குரல் வெண்பா மிக பெரிய பொருளை தன்னுள் கொண்டு வந்து கபிலர் உரைத்தார். அப்பேற்பட்ட கபிலர் பிறந்த இந்த பூமியை ஓர் அங்கமாக விளங்கக்கூடியது இந்த விஜயபுரி நாடு. இந்த விஜயபுரி நாட்டிலே ஏழு உள்ளத்தை பிறந்து சரவணன் என்ற வேதத்தை ஏழ்மையான நேர்மையாக வாழ்ந்து வருகிறேன். நான் படிக்கும் காலத்தில் சாந்தி என்ற பெண்ணை காதலித்து இருவரும் ஒன்றாக மனதார காதலித்தோம். அனைத்திலும் வருவது ஆடுவது பாடுவது வழக்கம். சென்று என் காதலி சாந்தி ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து சாந்தி என்ற பெயரோடு சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இதுதான் இருந்தாலும் அனைவரும் காதலனை காண வேண்டும். எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் எப்பொழுது வருவீர் வருவீர் என்று வழிமீது விழிவித்து காத்துக் கொண்டிருந்தேன். நீ என்னை தேடுவதும் நான் உன்னை தேடுவதும் இதுவே நேரம் சரியாகி விட்டதுங்க. ஒரு மனதில் வரணும், ஆடணும், பாடணும், சந்தோஷமா இருக்கணும். சிறகடிக்கு வாழ பறவைகளாக நம் வானத்திலே பறந்து கொண்டிருக்க நமக்கு சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் துன்பம் என்பதை நாம் காணவே கூடாது. அப்படியா? தினமும் வருவது ஆடுவது பாடுவது வழக்கம் அல்லவா?
இயற்கையை